வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏற்றம் தருமா அல்லது ஏதேனும் மாற்றம் இருக்குமா? வாங்க பார்க்கலாம். 2/7க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. அதாவது முழு மூச்சாக இதுவரை நீங்கள் தேடிட்டு இருந்த வரன் அமைவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. துலாம் ராசி அன்பர்கள் இல்லத்தில் கெட்டி மேளம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இப்போ முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக திருமண முன்னேற்பாடு முடியும், அதில் மாற்றம் இல்லைங்க. இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவு உண்டு. எப்படி? நிலம் விற்பனையோ அல்லது வரவேண்டிய பணமோ நிச்சயமாக வரும். அதனால்
நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அது இந்த சுபகாரிய பேச்சுக்கு அது முற்றிலும் பயன்படுங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய மனைவியிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி விலை உயர்ந்த பொருள் வாங்கி வீட்டுக்காரவங்களுக்கு மனைவிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இந்த ஜூன் மாதத்தில் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சிக்காக டெபாசிட் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு பண வரவு உண்டுங்க. தொழில் விருத்தியாகும். சரிங்களா? இதுவரை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல புதிய வேறொரு பணி, அதாவது வேறு கம்பெனி மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுக்கு தக்க முயற்சியும் செய்யலாம் நீங்கள். அது மாதிரி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் உதவியும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஆமாங்க. அது மாதிரி தாய் தந்தையின் உறவு சுமூகமாக இருக்கும். சகோதரன் அல்லது சகோதரியின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டுங்க. அதை மட்டும் கவனிச்சிங்க. துலாம் ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதம் ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், ரொம்ப நாள் ஆசை, அது நடக்குங்க. சில பேர் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருந்தது. அதுவும் இப்போ அவங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு. அதிர்ஷ்டம் அழைக்குது. ஆனால் நீங்கள் பணத்தை டெபாசிட் செய்கிறது நல்லது. ஆடம்பர பொருள் வாங்குவது தேவைதான், இருந்தாலும் சேமிப்பு தாங்க எந்த நாள்லேயும் உங்களுக்கு உதவி செய்யும். அதை மனசில் வச்சுக்கிங்க. வீட்டுக்காரவங்களுக்கும் நிறைய வாங்கி கொடுப்பீங்க, பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்பீங்க. எல்லாம் பணத்தை அப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டால் அப்புறம் எங்கேருந்து வரும்? சரிங்களா? அதனால் முடிந்த வரை துலாம் ராசி அன்பர்கள் வந்த பணத்தை டெபாசிட்டாக மாற்றினீங்கன்னா நீடிச்சிருக்கும். இல்லைன்னா வந்த வழியே போயிடும். அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தார், 3ஆம் நாள் போயிட்டாருங்கிற மாதிரி. பணம் வந்தது, நிலம் விற்றான், பணம் வந்தது, டக்குன்னு போயிடுச்சே இன்னும் மறுபடியும் புலம்பிகிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரையும் பணத்தை சேஃப்டி பண்ணுறது நல்லது. அது உங்கள் அபிப்பிராயம். சரிங்களா? இது இந்த மாத நிலைமை தான். இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. புதிய தொழிலுக்காக நீங்கள் முதலீடு அதிகமாக செய்ய வேண்டியதில்லை. இந்த தொழிலே நல்ல லாபம் இருக்கும், செய்யும் தொழிலே நல்ல லாபம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்வியும் ஜாதகத்தையும் அனுப்பி வைங்க. அதற்கு தக்க பதிலும் உங்களுக்கு அனுப்பப்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.